இலங்கையில் உள்ள படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பாம்பன் பேருந்து பாலத்தில் நடக்க இருந்த மறியல் போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் வாபஸ் பெற்றனர். இலங்கை சிறையில் இருந்து இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்கவில்லை. இதை கண்டித்து சனிக்கிழமையன்று பாம்பனில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மீனவர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாசில்தார் ஜீவரேகா, மீன்வளத்துறை உதவி இயக்குநர் கோபிநாத் மற்றும் போலீஸ் எஸ்பி விஜயகுமார் முன்னிலையில் வெள்ளியன்று அவசர கூட்டம் நடந்தது. வரும் 29ஆம் தேதிக்குள் இலங்கையில் உள்ள படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதை ஏற்று மீனவர்கள் சனிக்கிழமையன்று நடத்த இருந்த பாம்பன் பாலம் மறியலை கைவிட்டனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் உங்களோட படகுகள் கூடிய விரைவில் விடுதலை பண்ணி தரதுக்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க போராட்டத்தை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க உடனடியாக எங்க மீனவர் சங்க கூட்டத்தை போட்டு எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்கோம். வர 29ஆம் தேதிக்குள்ள எங்க படகுகள் உடனடியாக விடுதலை பண்ணி தரலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் தமிழகம் தழுவிய போராட்டமா இருக்கும் சொல்றது இதன் மூலம் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதனிடையே மீனவர்கள் நடத்தும் வேலை நிறுத்த போராட்டம் 30வது நாளை எட்டியுள்ளது. தொடர்ந்து மீனவர்கள் நடத்தும் போராட்டத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது.